Hi friends, welcome to my YouTube channel. This is BK channel name Blue Devil. ஸோ இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlog. ஸோ ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுசுக்கியில் ஜிக்ஸர் SF ப்ளூ கலர் வண்டி பர்ச்சேஸ் பண்ணேன். இது என்னோடய ட்ரீம் பைக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் அவங்க பைக் ஒரு ஸ்பெஷல் தான். இந்த ஸ்பெஷலான பைக்கில் நான் ட்ராவல் பண்ணேன் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக தான் இந்த vlog. ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேலூரில் நிறைய பிளேசஸ் இருக்குது ட்ராவல் பண்ணி பைக் ரைட் பண்ணேன். ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபால்ஸு, டெம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நியர்பையாக நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ண பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனகிரி ஹில்ஸ். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸு ராணிப்பேட் லாலாப்பேட்ன்ற ஒரு பிளேஸில் இருக்குது நியர்பையாக. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
ஸோ காஞ்சனகிரி ஹில்ஸ் மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோதி லிங்கேஸ்வரர் சொல்லிட்டு சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்பும் போதே லேட்டாக தான் கிளம்புனோம். வரும்போதே ஃபோட்டோ ஷூட் வீடியோலாம் இருக்கிறதுனால டிலே ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர டைமில் நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோஸில் நிறைய பேர் கீழே ரிட்டர்ன் வந்துட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் மேலே போயிட்டுருந்தோம். ஸோ சாமி பார்க்க முடியல. ஸோ இதுதான் டெம்பிள். ஸோ அட்லீஸ்ட்டு வெளியிலேருந்து ப்ரே பண்ணிக்கிறோம். என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீடியோ. ஸோ நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ இங்கே மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சிவன் அடுத்து ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது, ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கிறோம். ஸோ வந்ததுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ஃபயர் பண்ணிக்கிறதுனால அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ எடுத்துருந்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டன் கிளம்புறோம். ஸோ என்னென்னா அங்கே வரும்போது வெளிச்சம் இருந்துச்சு, இப்போது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா டார்க் ஆகிடுச்சு. ஸோ எங்களோட பைக் லைட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ரிட்டன் கீழே போகும்போது யூஸ் ஆக போகுது. ஸோ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் எல்இடி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நல்லா பிரைட்டாகவே தெரியுது. ஸோ கீழே இறங்குற வியூ வந்து. ஸோ இது வந்து ஒன் வேன்றதுனால நம்ம போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சப்போஸ் காரு டூ வீலர்ஸ் நிறைய வரும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சேம் டைம் ரிட்டர்ன் வரும்போது நீங்களே பாருங்கள் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. எங்களோட ஹெட்லைட்டு இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், கீழே இறங்கியிருக்கவே முடியாது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு. லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ நாங்கள் இப்போது கீழே இறங்கிட்டோம். ஸோ நாங்கள் மட்டும்தான் இறங்குறோம், வேறு எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க எங்களுக்கு முன்னாடி. ஸோ நல்லபடியாக சேஃபாக வந்துட்டோம். ஸோ நீங்கள் யாருன்னா போகிறதா இருந்தால் ஸோ ரொம்ப சேஃபாக போங்க. ஸோ டே டைம்லேயே போயிட்டு வந்துடுங்க. ஸோ ஏன்னா ஈவினிங் ஆல்மோஸ்ட் இது ரிஸ்க்கு தான் இது. ஸோ பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள், சேஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்கள். இப்போது வரும்போதே நீங்கள் பாருங்களேன், ஸோ எப்படி இருக்குது அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வெளிச்சத்தில் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணணும், சேம் டைம் ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த பக்கம் எப்படி பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒரு வழியாக கீழே ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் என் நண்பர் ஒருத்தர் சடனாக வேகமாக போகிறது இங்கே இடத்துல ஒரு ஸ்கிட் ஆகிட்டார். ஸோ அதெல்லாம் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் விழுந்துட்டுருப்பார், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணிட்டார். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ டெவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதோட பெட்டராக இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.